விருச்சிக ராசி என்பர்கள் வந்து வேலை நிறைய இருக்கும், ஓய்வு குறைவாக இருக்கும். சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் போகலாம், தூக்கம் கூட குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளணும். இதில் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னது மட்டும்தான் நீங்கள் வந்து யோசிக்க வேண்டிய, கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். மற்ற எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் குரு சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறது. அதனால் நீங்களே வந்து உங்களுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வந்துடணும். ரொம்ப சுகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நிறைய பணத்தை செலவு பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்களாக உழைச்சிடுறது நல்லது. அப்போது அந்த கஷ்டமான வேலை, கடினமான உழைப்புன்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக்கொள்ளணும். எதனால் அப்படின்னு பார்க்கும்போது, அஷ்டமத்தில் குரு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராசியாதிபதி செவ்வாயை வந்து சனியை பார்த்து கொண்டு இருக்கார். ராசியாதிபதி செவ்வாயை சனி பார்த்து கொண்டு இருக்கின்றார். இந்த வாரத்தில் சந்திரன் இந்த சனி, ராகு இவங்களோட எல்லாம் சஞ்சரிக்க போகின்றார். அந்த சந்திரன் தான் பாக்கியாதிபதி. அதனால் பாக்கியஸ்தானம் நமக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா கவலையே இல்லை. அவரும் கொஞ்சம் பலம் குறைகிறார். ராசியாதிபதிக்கு சனி பார்வை வருகிறது, குருவும் 8ல் இருக்காருன்றதுனால ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தாருங்கள். கடினமாக உழைப்பில் ஈடுபடுங்கள். இந்த வாரம் சாதகமாக இருக்கும்.